வணக்கம். பாதிக்கப்பட்ட மக்களின் ரட்சகனாக மாறப்போகும் விஜய். இனி எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் விஜயை பின்பற்றாம இனி அரசியல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சும்மா அரசியல்ல அதகலம் பண்ண போறார் விஜய். இது குறித்து தான் பார்க்க போறோம். விஜய் அப்படின்னாலே வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பேருங்க. ஏன் சினிமாவில் அவர் சாதிக்க முடியாதது எல்லாம் அரசியல்ல சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் விஜய் அளவுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேங்க, நான் எந்த கோயில்ல வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். இப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்க பார்க்கவே முடியாது. இனி அரசியல் அப்படிங்கிறது விஜயை பின்பற்றாம எந்த அரசியல்வாதியும் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புதிய பாதையை விஜய் போட்டு கொடுக்க போறாரு. இதுல பல அரசியல்வாதிகள் உண்மையிலே மகிழ்ச்சி அடையலாம். ரொம்பவே அவங்களுக்கு நிறைய வேலை மிச்சம், நிறைய நேரம் மிச்சம். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அடையலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரசியல்ல ஒரு பெரிய புரட்சியே விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம ஒரு சில அரசியல்வாதிகள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இந்த இணையவாசிகள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சத்தம் போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னு கேளுங்க. இப்ப 41 பேர் உயிரிழந்தாங்க கரூர்ல. உயிரிழந்தப்ப விஜய் பார்க்க வரல. ஏங்க பார்க்க வரலன்னா ஆளாளு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் காரணம் இல்லாமலாம் இல்லைங்க. 30 நாளா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருக்காரு ரூம்ல. காலையில அழுக, மத்தியானம் அழுக, சாயங்காலம் அழுக, செவத்தை பார்த்து அழுக, இப்படி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காரு மனுஷன். அழுதுகிட்டே இருக்கிறப்ப எப்படி பேச முடியும்? எப்படி வெளியில வர முடியும்? எதை நினைச்சு அழுதாரு அப்படிங்கிறது வேற. அப்போ இந்த 30 நாளா ஒரு மனுஷன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறவர் போயிட்டு நீங்க ஏன் வெளியில வரல, ஏன் பேட்டி கொடுக்கல, அவங்கள பார்க்கல அப்படின்னு நினைச்சா மனுஷன் என்ன நினைப்பாரு? இவ்வளவு துக்கம் காத்திருக்காரு. உலகத்திலே எந்த ஒரு அரசியல் தலைவரும் துக்கம் காக்காத அளவுக்கு காத்திருக்காரு. ஏன் போனா இன்னும் தூக்கமாயிருவோம், இன்னும் அழுதுருவோம், தொண்டையை விக்கிக்கும். அப்போ எப்படி ஜனநாயகன் படத்துக்கு எப்படி நம்ம ஷூட் போறது, எப்படி வந்து நம்ம டப்பிங் கொடுக்கறது அப்படிங்கிற இந்த ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் ஒரு 30 நாளா உட்கார்ந்து தனி அறையில உட்கார்ந்து அழுதுருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, அதுதான் ரைட்டுங்க. 30 நாள் கழிச்சு 41 பேர்ல 41 பேரையுமே வந்து சந்திக்கிறதா சொன்னாங்க. ஆனா சந்திக்கல. இவங்களை வந்து சந்திக்க சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இன்னைக்கு அரங்கேறிடுச்சு. 41 பேர்ல 30 குடும்பங்கள் கிளம்பிட்டாங்க. எப்படின்னா சுற்றுலா போற கணக்குல கிளம்பி போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ரிசார்ட்ல போய் தனித்தனி அறைகள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பஸ்ல ஏசி பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டு விஜய்க்கு இதெல்லாம் பேசுறாங்க. ஒரு சில ஊடகங்கள் தனித்தனியா அவங்கவுங்க சேர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சேர்ல 10 பேரை ஏறி உட்காருவேன். இதெல்லாம் ஒரு செய்தி இன்னைக்கு. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் தனித்தனியா விஜய் உட்கார்ந்தாரு அப்படிங்கிறாங்க. விஜய் உட்கார்ந்து அதுல முன்னாடி வந்து கோப்புகள் வேற இருக்கான். எப்படி செத்தாங்க, என்ன வெயிட்டு, என்ன கணக்கு, எங்க மயானத்துல எரிச்சாங்களா புதைச்சாங்களா, இந்த கணக்கெல்லாம் இருக்கும் போல இருக்கு. இப்ப இதையெல்லாம் வச்சு ஒரு செய்தியா போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது உலகத்திலே நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு அரசியல் தலைவரும் பண்ணாத புரட்சிங்க. இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவராவது இப்படி யார் யாரெல்லாம் செத்த வீடு இருக்கோ அவங்க குடும்பத்தை ஏத்திக்கிட்டு போயிருக்காங்களா? எங்கேயாவது ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சிருக்காங்களா? அங்க போயிட்டு ஒரு ஏசி ரூம்ல தங்க வச்சிருக்காங்களா? இல்லையே. விஜய் மட்டும்தாங்க அதை செய்யறாரு. 30 நாள் கழிச்சு செய்யறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இப்பதான் அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணீர்லாம் கரைஞ்சிருக்கும். ஒரு கோயிலுக்கு போறது மாதிரி, ஒரு சுற்றுலா போறது மாதிரி அவங்கள கொண்டு போய் அப்படி பண்ணியிருக்காரு. உலகத்துல எந்த தலைவரும் இது மாதிரி செய்யலைங்கிறது தான் விஜயுடைய முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு சொல்றாங்க. என்னன்னா விஜய் வந்து பேட்டியை கொடுக்கலங்க. எப்படிங்க பேட்டி கொடுப்பாரு? அழுதுகிட்டே இருக்க மனுஷன் 30 நாள் அழுதுருக்காரு. இன்னைக்கு இந்த 30 குடும்பங்களை பார்த்த உடனே அழுதுருப்பாரு. என்ன சினிமாவில் கிளிசரினா கிடையாது? அப்போ அந்த அளவுக்கு விஜயுடைய இந்த அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. சரி, இதோட அவர் நிக்க போறாரா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வாருங்க. அதெல்லாம் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு செய்வாரு. இதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு ரகசிய சந்திப்பு. ஏன் கேமராக்கள் வராது, யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனா பின்னாடி இருந்து இந்த நிறைய அது வந்து இதெல்லாம் காட்டுறாங்க. அது வண்டி எப்படி ஏறுது, எப்படி ஸ்பீடு பிரேக்ல குதிக்குது, அதையெல்லாம் காட்டுறாங்க. அப்ப இது ஒரு ரகசிய சந்திப்பு. இதுவரைக்கும் இறந்தவங்களை ரகசிய சந்திப்பு எந்த தலைவர் செஞ்சது இல்லைங்க. அதனால இது ஒரு முக்கியமான ரகசிய சந்திப்பு. இப்படி ஒரு சந்திப்பு யோசிச்சு பாருங்களேன். என்ன பெரியாரு எவ்வளவு அலைஞ்சிருக்காருங்க. பெரியார்லாம் சாதாரணமா அலைஞ்சிருக்காரு. பெரியார் அலைஞ்ச அலைச்சலை கணக்கு பண்ணா மக்கள்கிட்ட போய் பரப்புரை செய்யறதுக்கு ஏறத்தாழ பூமி சுற்றளவு அளவுல இருந்து 3 மடங்கு சுத்தி இருக்காருங்க. 12 லட்சம் கிலோமீட்டரை தாண்டி பெரியார் சுத்தி இருக்காங்க மக்கள் சேவைக்காக.
அங்க போறது, பேசுறது, வைக்கிறது இதெல்லாம் பெரியார் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி பெரியார் எழுதுனது வேற, படிச்சது வேற, அதெல்லாம் தனி தான் வாழ்நாள்ல. சரி, கலைஞர் எவ்வளோடா எழுதியிருக்காரு அப்படின்னா 50,000 பக்கங்களுக்கு மேல கலைஞர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி கலைஞர் தினமும் வந்து முரசொலியில எழுதுனது, தம்பிக்கு கடிதம் எழுதுனது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கலைஞர் இப்ப இப்ப இந்த காலத்துல பெரியார் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி கொடுப்பாரு விஜய. ஏன் தட்டி கொடுப்பாரு? தம்பி, நான் 12 லட்சம் கிலோமீட்டர் சுத்தி இருக்கேன், நீ இல்ல, நீ சாதாரண ஆள் இல்லையா, வா, நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பெரியாரை தட்டி கொடுத்திருப்பாரு. எதுக்கு? இப்ப பெரியார் இருந்தா அலைஞ்சிருக்க வேண்டியது இல்ல, விஜய் வழிகாட்டுறதுனால. அதனால அங்கேயே உட்கார்ந்துருக்கலாம் பெரியார். பெரியார் கால் கடுத்திருக்க வேண்டியது இல்ல, பெரியார் வந்து மூத்திரப்பையை தூக்கிட்டு நடந்திருக்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க பெரியாருக்கு. அப்ப பெரியார் இருந்திருந்தாருன்னா விஜய் பெரியாருக்கே வழிகாட்டி இருப்பாரு. இப்ப கலைஞர் இருந்திருந்தாருன்னா விஜய் கலைஞருக்கே வழிகாட்டி இருப்பார். இப்ப இதுதான் முக்கியமான விஷயம். இது எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி இப்ப எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இனி வழிகாட்டியா விஜய் தான் மாற போறாரு. ஏன்? இப்ப பாருங்க, மழை பெய்யுதோ பெய்யலையோன்ட்டு இந்த இப்ப முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு முறை என்ன பண்ணாரு, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சென்னையில போய் நின்னாரு மழை வெள்ளத்துல மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்காக. ஓபிஎஸ் எல்லாம் இனிமே நிக்க வேண்டியது இல்லை. இப்ப ஏன் ஸ்டாலின் எதுக்கு தேவையில்லாம நிக்கிறாரு? இந்த மழை வெள்ளத்துல போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் நிக்கணும், இதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டியது இல்லை. இனி காட்சிகள் மாறப்போகுது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நடக்கும் கண்டிப்பா. விஜய் மட்டும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மழையும் பனையூர் பக்கம் திரும்பி வர சொல்லிடுவார் அவர். எல்லா மழையும் பனையூர் பக்கம் திரும்பி வந்தா அப்ப அந்த பகுதி மக்கள்லாம் என்ன செய்யணும்? பனையூருக்கு தான் வந்து ஆகணும். இப்ப பனையூருக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அங்கேயே நிவாரணம் வாங்கிட்டு மக்கள் போயிடலாம். ஆனா என்னன்னா, மழை வந்துச்சுன்னா மக்கள் இந்த பஸ்ல ஏத்திக்கிட்டு வர முடியாது, படகுல தான் ஏத்திக்கிட்டு வரணும். ஏத்திக்கிட்டு வந்து அப்படியே பனையூர்ல இறங்கி இவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்போ இது ஒரு முக்கியமான வித்தியாசமான அரசியல். இப்படி ஒரு அரசியலை தான் இனிமேலுக்கு தலைவர்கள் பண்ணணும். ஏன்? நேரம் ரொம்ப மிச்சம். நீங்க பிரச்சார வாகனத்துல போக வேண்டியதில்லை, அதே மாதிரி நீங்க ஹெலிகாப்டர்ல போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் பண்ணிடலாங்க. என்ன பெரிய பெரிய சாமியார்கள் உள்பட வெளியெல்லாம் போறாங்க, இனிமேல் வெளியிலாம் போக வேண்டியதில்லை, அங்கே இருந்து பண்ணிடலாம். இப்படி ஒரு அரசியல் தான் இனி எதிர்காலத்துக்கு தேவைன்னு விஜய் ஒரு புது திட்டமே போட்டிருக்காரு. என்ன காரல் மார்க்ஸுடைய சிந்தனைகள்லாம் கிட்டவே வர முடியாதுங்க விஜய் பக்கத்துல. அந்த அளவுக்கு மாறி இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு செட்டு போறான் பார்த்தீங்களா, ஒரு 11 பேர் போகல. அது வேற. ஏன் 11 பேர் போகல அப்படின்னா, கொஞ்சம் சூடு சொரணை இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால இந்த 11 பேர் போகல. இந்த 30 பேர் போயிருக்காங்க. இப்ப இதுல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதுல ஒரு சில பேர் பேசுறாங்க, மாறப்போகும் தமிழ்நாடு. எதனால? விஜய் வந்து சத்தம் இல்லாம பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. யார்? இந்த 30 பேரை கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு சுத்தி காட்டுறதுனால இனிமேலுக்கு தமிழ்நாடு மாறப்போகுது விஜயால அப்படின்னு இது ஒரு செட்டு உருட்டு 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 உருட்டுன்னு நல்லாவே உருட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் எந்த வகையான கொடுமையில சேர்ந்தது அப்படின்னு தெரியல. ஆனா இனி அடுத்தடுத்து என்ன செய்வார் அப்படின்னா, விஜய் யாராவது கட்சிக்காரங்க வீட்டுல துக்கம் கேட்கணும் அப்படின்னா, இப்ப வந்துட்டு 30 நாள் கழிச்சு இனி கட்சிக்காரங்களை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. இறந்துட்டாங்களா, பணத்தை இங்க கொண்டு வா, முன்னாடி வை, நான் பார்த்த உடனே அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லி இனிமேலுக்கு எதிர்காலத்துல விஜய் அந்த மாதிரி கூட செஞ்சாலும் செய்யலாம். இனி என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இவராத்தான் விஜய் வரப்போறாரு. இதுல இன்னொன்னு வேற சொல்றாங்க. என்னன்னா, தெரிஞ்ச மாதிரியே வெளியில இருந்து இந்த எங்க ஊர்ல நாடகம் பார்க்க வருவாங்க. நாடகம் பார்க்க வர்ற ஆளுங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, தட்டியை பிரிக்காமையே எட்டி எட்டி பார்ப்பாங்க. இந்த உள்ள வள்ளி எப்படி இருக்கு, முருகன் எப்படி இருக்காரு, நாரதர் எப்படி இருக்காரு அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் பார்க்க மாட்டான், வெளியில கதை விடுறான். வள்ளி சூப்பரா இருக்குடா, ஸ்ரீதேவி மாதிரியா இருக்குடா அப்படின்பா. அது வள்ளி 80 வயசுல 70 வயசுல வந்து நிற்கும். இப்படி கதை விடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில ஊடகங்கள் அதெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறாரு, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுங்க, உதவுறேன் அப்படின்ட்டாரு, எங்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு உதவுங்க, உதவுறேன்ட்டாரு அப்படின்னு அடிச்சு வர விடுறாங்க. அப்போ அந்த வகையில இனிமேலுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் விஜய நீங்க வழியில் நடக்காம நீங்க அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நன்றி, வணக்கம்.